ஆ, வாங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? இரு, முகம் கழுவிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறமா கழுவிக்கலாம். காஃபி தட்டுமா? என்ன இன்னைக்கு வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல எப்பவும் போல இல்லாம ரொம்ப உற்சாகமா இருக்கே, என்ன காரணம் தான்? அதுவா? என்னங்க, நம்ம விஜிக்கு அந்த கோபியே முடிவு பண்ணிடலான்னு என் மனசுல பட்டுடுச்சு. இதுதான் அன்னிலன் செல்வமும் சொல்லிட்டு இருக்கான், நானும் தலையாட்டிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பி 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பிடிக்காத மாதிரி இருந்துட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமா சம்மதம் சொல்றிய, என்ன காரணம்? காரணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நல்லா யோசிச்சு பார்த்தேன். அந்த கோபியோட குணம், நம்ம கிட்ட நடந்துகிட்ட பணிவு, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போதுதான் நம்ம விஜய்க்கு அந்த கோபியை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. சரிதான். அதாவது நல்லா யோசிச்சு சிந்திச்சு இந்த முடிவு எடுத்திருக்க. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். நீ ஒத்துக்கிட்டது ஆண்டவனோட புண்ணியம் தான். ஆனா உங்க அப்பா ஒத்துக்கணுமே. அப்படியும் சொல்லிட முடியாது. ஏன்னா சிதம்பரம் சார் பெத்து இருக்கிறது 5 பஞ்சரத்னங்களாச்சே. நீங்க யோசிக்கிற மாதிரி தான் அவரும் யோசிப்பாரு, அவர் யோசிக்கிற மாதிரி தான் நீங்களும் யோசிப்பீங்க. இந்நேரம் நீ சம்மதம் சொன்னதை அந்த பச்சி போய் அவர்கிட்ட சொல்லிருக்கோம், வழி வந்துருவாரு. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே அவர்கிட்ட பேசிடுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நீங்க போய் முகத்தை கழுவிட்டு வாங்க. ஏங்கா, இவ்ளோ பட்டாசு எப்படிக்கா மிஞ்சிச்சு? அதான் தீபாவளிக்கு நிறைய வாங்கணும். ஆனா எல்லாத்தையும் தீபாவளிக்கே வெடிச்சாச்சுல. அதான் மிஞ்சி போச்சுன்னு தெரியுதுல. அப்புறம் என் தொணத்தொன்னு கேள்வி கேக்குறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. விஜயக்கா சுத்தம் போரு. லீலாக்கா, தீபாவளிக்கு எல்லாரும் எவ்வளவு ஜாலியா வெடி வெடிச்சோம். இப்பயே யாருமே வர மாட்டேங்கிறீங்க. நீ அது வாக்கா. இல்ல பவானி, நான் வரல. நீ போய் வெடி. என்ன அக்கா ப்ளீஸ்க்கா வாக்கா. நான் வரலமா, சொன்னா கேட்கணும். தனியா வெடிக்க போர் அடிக்குதுக்கா. நான் தான் சொல்றேன்ல பவானி, வேண்டான்னுட்டு. இல்ல நீ வரணும். நெடு பலந்திருக்கே தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. அவதான் வர மாட்டேங்கிறாள. போய் வேற வேலை இருந்தா போய் பாரு போ. ச்சே. லீலா, இங்க வா, உட்காரு. லீலா, உன் பிரச்சனை என்னன்னு தெரியாம பவானி உன்னை தொந்தரவு பண்ணிட்டா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உன் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. என் மனசுல என்ன வேதனை? அத கூட புரியாத முட்டாள நானு. இந்த விளக்கையெல்லாம் பார்த்ததும் உனக்கு செல்வம் நினைப்பு வந்துருச்சு, அதானே? என்னக்கா நீ வேற? அதுக்காக ஒவ்வொரு தீபாவளிக்கும் உட்கார்ந்து அழ சொல்றியா? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? உன்ன மாதிரி ஆளுங்க நடுவுல வந்து குட்டைய குழப்பாம இருந்தா சரி. இல்ல லீலா, உன் முகம் ரொம்ப வாடி இருந்துச்சா, அதான். உடனே நீ கற்பனை பண்ணிக்கிட்டியாக்கும். நீங்க இந்த மாதிரி என் மேல அனுதாபப்படுறது எனக்கு வருத்தத்தை தான் தருது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன மாத்திக்கிட்டு வரேன். இருந்தாலும் இந்த பாழ போன மனசு பழசையெல்லாம் நினைக்கத்தான் செய்யுது. அப்புறம் ஏமா என்ன கோச்சுக்கிற? நீ வேறக்கா, நீ இந்த மாதிரி பேச பேச எனக்கு என் மனசுல உறுத்தல் தான் உண்டாகுது. இப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திக்கிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன நான் முழுசா மாத்திக்குவேன். இனிமே தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காத. என் மேல அனுதாபம் காட்டாத. அது தேவையில்லாத வருத்தத்தை தருது.